ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் அண்ட் இன்ஸ்டாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து நான் டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் புதுசாக வந்து நான் இப்போ ஜேகேக்கு வந்து வேற ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் டெலிகிராமில் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கடா ஃபிக்ஸிஸ். அண்ட் நம்ம வந்து இன்னைக்கு ஜேகேவோட எஃப்எஃப் சீரீஸான பிளட்டி சர்க்கஸோட லாஸ்ட் பார்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதோடு இந்த பார்ட் வந்து முடிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சீரீஸ் வேணும் அப்படின்னா சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராமில் ஆர் இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்ஸ் எல்லாம் யாரும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். அண்ட் வந்து ஃபீல் பண்ணி கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்ட் வந்து என்னோட இன்னொரு சேனல், ஷார்ட்ஸ் சேனலில் வந்து எஃப்எஃப் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நான் போஸ்ட்டும் போட்டிருந்துருப்பேன் இந்த சேனலில். ஸோ போய் நீங்கள் அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். லிங்க் அதுலேயே இருக்கும். ஸோ வந்து அந்த சேனலுக்கும் வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? ஸோ ஓகே, லாஸ்ட் பார்ட் வந்து எதுலேருந்து முடிச்சிருந்தனோ அதில் இருந்து வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்கெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டார்ட் போகலாம். வெல்கம் டு பிளட்டி சர்க்கஸ். என்ன அவங்க ஃபிக்ஸி குயின். அங்கே வந்து லைக் வந்து நம்ம ஹீரோயின்ஸோட பேர் ரெண்டுமே வந்து மாறி இருந்திருக்கும். ஸோ வந்து அவங்களோடதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து சுச்சியோட பேர் வந்து துர்கவதியாக இருந்திருக்கும். அண்ட் வந்து நம்ம தியாவோட பேர் வந்து அம்பிகாவதியாக இருந்திருக்கும். ஸோ இவங்க 2 பேரோட பேர் இதுதான், மற்ற சேஞ்சஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ வந்து துர்கவதிக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அவங்க வந்து அவங்க ஈர்ப்பு பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போது வந்து லைக் அந்த இடத்துக்கு வந்து அம்பிகாவதி நம்ம தியா வந்து வராங்க. ஸோ நான் துர்கவதி அம்பிகாவதி இல்லை துர்கா இல்லை அம்பிகா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ அம்பிகா என்ன பண்ணுறாங்க, அப்படி துர்கா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க கையை பிடிச்சி இழுத்து, யாருடா அது, ஜங்குக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு திரும்பி பார்த்தா வந்து அம்பிகா தான். நீயா அன்னைக்கு நீ ஏதாவது ஆரம்பிச்ச அவ்வளோதான் புலந்துருவோம் நீ மச்சான், கவலைப்படாத மச்சான், கூப்பிட மட்டும் மச்சான் அப்படின்ட்டு வந்து அவங்க சொன்னதும் தான் துர்காவுக்கு ரொம்பவும் வந்து ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்கு. மச்சான் மச்சான் வந்துட்டியா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அலறாங்க. போதும் போதும், இப்போ இந்த மாதிரி சென்டிமெண்டலுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ வா என் கூட. எங்கடி, வாடி, இரு, நடக்க முடியலடி, உன் அண்ணன் பண்ண வேலையில என்ன முடியலடி, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது, மெதுவா போடி. மெதுவாக போகிறதுக்குலாம் டைம் இல்லடி, நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும்னா சீக்கிரமாக வந்து தொலை அப்படின்னு வந்து நம்ம துர்காவோட கையை பிடிச்சிட்டு தான் வந்து அம்பிகா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்னடி ஏதோ இது கோட்டுறேன் வாடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து லைக் அரண்மனை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் மச்சான் என்ன இடம்டி, அட சைலண்ட்டாக வந்து தூளடி அப்படின்ட்டு வந்து அம்பிகாவும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க துர்காவை. அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அங்கே வந்து லைக் ஒரு கேஜ் மாதிரி இருக்கு. சரிடா ஃபிக்ஸ். அந்த கேஜுக்குள்ளார வந்து சில பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே 2 பேருக்குமே வந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இவங்க எப்படிங்க, அதுதான் எனக்கும் தெரியல. நானும் எவ்வளவோ எழுப்பி பார்த்துட்டேன், இவங்களை கொஞ்சம் கூட எந்திரிக்கவே இல்லடி. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, நான் எவ்வளவோ தண்ணி ஊற்றி பார்த்துட்டேன், உலுக்கி பார்த்துட்டேன், இவளுங்க 4 பேரும் எந்திரிக்கவே இல்லை. ஆனால் இவளுங்க எப்படி இங்கே வந்தாங்க அது தாண்டி எனக்கும் தெரியல. இங்கே சுற்றி என்னமோ நடக்குதுடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து இதாகுது. சரி வா போகலாம் இங்கேருந்து.
அதுக்குள்ள போல. ஆனா அவங்க இப்போ இல்ல நம்ம நைட்டு பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பர்சன் வந்து லைக் மறைமுகமா நின்னு நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து ஃபியூ டேஸ் லைக் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபியூ டேஸ் ஆகுது. அன்னைக்கு அவங்க டிசைட் பண்ண மாரி நைட்டு போய் பார்க்குறாங்க. பட் ஆனா நைட்ல அங்க எதுவுமே இல்ல. நார்மல் எல்லா அரண்மனையும் எப்படி இருக்குமோ, அதே மாரி அது சேஞ்ச் ஆகிருச்சு. அவங்க 2 பேருக்குமே ஷாக். அப்ப நம்ப வந்தது யாரோ பார்த்துட்டாங்க போல. அதனால தான் இந்த இடம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு போல. இப்ப நம்ம எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் டேஸும் போகுது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து லைக் வந்து அ அம்பிகாவதிக்கும் வந்து லைக் கல்யாணம் டைம் ஆகிருச்சு. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு கல்யாணம், ஒரு இளவரசியோட கல்யாணம் அப்படின்னா பல நாட்கள்ல இருந்து ராஜாக்கள் வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இதில தான் வந்து இங்கேயும் நிறைய ராஜாக்கள் வராங்க. அதில வந்து ஒரு பர்சன் தான் வந்து டயாங்கு அண்ட் வந்து ஷூகா அண்ட் நம்ஜூட். இவங்க 3 பேருமே வந்து வராங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். லைக் வந்து வரவங்களுக்கு வரவேற்கணும்ல. ஸோ அங்க இருந்தவங்களுக்கு எல்லாமே செம்ம ஷாக்கு. ஸோ தியா வந்து அங்க இல்ல. ஸோ அதாவது அம்பிகா வந்து அங்க இல்ல. அங்க இருக்கிறது யாரு அப்படின்னா வந்து ஜங்குக்கு ஓட அப்பா, அம்மா, ஜங்குக் அண்ட் வந்து துர்கா இவங்கலாம் தான் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து அச்சசல் டயாங்கு, ஷூகா, நம்ஜூட் பார்த்தோன்னா உங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிருச்சு. அ அவங்க வந்து அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் இப்படி இருக்காங்க. அப்ப நான் ஐயோ! எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே! அப்படின்ற மாரி தான் வந்து அவங்களுக்கு இருக்கு. எல்லாம் வந்து வரவேற்றதுக்கு அப்புறமா அவங்கவங்க ரூமுக்குன்னு தனித்தனியா ஸ்பெசிஃபிக் ஒரு ரூம் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்க ரூமுக்கு அவங்க 3 பேரும் தனித்தனி ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கிருந்து ஸ்பீடா போன நம்ப துர்கா வந்து அம்பிகா கிட்ட தான் போறாங்க. அம்பிகா வந்து சொல்றாங்க, "டேய் இந்த மாரி இருந்து நான் ஷூகா, டயாங்கு, நம்ஜோட பார்த்தேன்டி." "என்னடி சொல்ற? ஏன் நீங்க வந்திருக்கான்னு என்ன காப்பாத்த வந்திருக்கானா?" "மயிரு, அவனுக்கெல்லாம் ராஜா கெட்டப்ல இருக்காங்கடி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க." "என்னடி சொல்ற? அப்ப அவங்க இந்த டைம் லைன்ல இருக்கிறவங்களா?" "எனக்கு என்னமோ அப்படி தாண்டி தோணுது. ஒருவேளை நம்மள மாரி அவங்களும் இருந்தா?" ஆ அதுக்கும் சான்ஸ் இருக்குடி. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. அத வந்து நீ தான் போய் கன்ஃபார்ம் பண்ணணும் மச்சான். நானா? ஆமா. நான் இங்கேருந்து ரூம்லேருந்து வெளியில போகக்கூடாது. அதனால நீ தாண்டி போய் பார்க்கணும். ஸோ அவங்க 3 பேர்கிட்டயும் எல்லா வசதிகள்லாம் வந்து நல்லா இருக்கா? குறை இல்லாம இருக்கா? அப்படின்ற மாரி வந்து போய் பேசி கேளுடி. அப்படியே வந்து நம்ப அந்த மாரி ஏதாவது பண்ணுடி. போடி போடி. ஐயோ! போறேன் போறேன். ஐயோ! தள்ளுறா எரும மாடு. உனக்கு அப்படியே வந்து வால் வந்துட்டு அப்படியே இதா இருக்கா? போடி நீ. போறேன் போறேன் அப்படின்னு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷூகாவோட ரூமுக்கு தான் வந்து போறாங்க. ஸோ டோரை நாக் பண்றாங்க. ஸோ அங்க வந்து லைக் ராஜா கூட வந்த மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க டோர் ஓப்பன் பண்றாங்க. உள்ளார லைக் வந்து நம்ம துர்காவும் உள்ளார போறாங்க. அங்க வந்து ஷூகா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இவரை பார்த்ததுமே வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆ, இங்க நீங்க வந்ததுக்கான காரணம், அ அது வந்து ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வசதியெல்லாம் நல்லா இருக்குல்ல, எந்த குறையும் இல்லல்ல? இல்ல ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு ஏதாவது கேட்டுட்டு போலான்ட்டு தான் வந்திருக்கேன் இளவரசே. ஓ! அப்படியா? அந்த மாரி எந்த ஒரு குறைலாம் எதுவுமே இல்ல மகாராணி. எல்லாமே நல்லா சிறப்பா தான் இருக்கு. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்படின்ட்டு ஷூகா சொல்றாரு. அ இவன எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? லைக் இவன் இது எப்படி சொல்லலாம் அப்படின்ற போது தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ வந்து லைக் ஷுகருக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குல்ல. ஸோ யூங்கி தானே அவரோட பேரு. ஸோ அப்போ வந்து ஆகஸ்டி அப்படிங்கிறாங்க. அ ஏதாவது சொன்னீங்களா? அ அ ஆகஸ்டி அ அப்படின்னா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல இளவரசே. ஒண்ணும் இல்ல. நீங்க நீங்க ஓய்வெடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தருவாங்க இளவரசே. ம். அப்படின்னு அவங்க கெழுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து டேயாங்கோட ரூமுக்கு தான் போறாங்க. அதே மாதிரி தான் வந்து அதுவும் நடக்குது. ஸோ டேயாங் வந்து அவர் வந்து அவரோட அந்த இதே வந்து லைக் என்ன சொல்றது, அவர் பார்க்குறது, அவர் பேசுறது ரொம்ப ஒரு வித்தியாசமே லைக் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈவில் அந்த ஒரு வைப்ஸ் தான் வந்து லைக் பேட் பாய் வைப்ஸ் தான் வந்து அது குடுக்குது. அ இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அது வந்து இளவரசே, இளவரசு கிடையாது. நான் ராஜா. ஆ ஓ மன்னிச்சிருங்க ராஜா. அது உங்களுக்கு ரூம்ல எல்லா வசதிகளும் இருக்குல்ல, குறை எதுவும் இல்லல்ல? ஏதாவது தேவைப்படுச்சா? அப்படின்றது கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன்.
அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதில் எந்த தேவையும் இல்லை, நீங்கள் வெளில போகலாம். வி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வியா? என்ன? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை வி, ஒன்றும் இல்லை. வியா? என்ன வி? ஒன்றும் இல்லை ராஜா, ஒன்றும் இல்லை ராஜா. நீங்கள் ஓய்வெடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தரோம். இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல, நீங்கள் இங்கே நின்றுருக்கிறது தான் எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு வந்து டைம் சொல்லிடுறாரு. லைக் வந்து துர்காவும் என்ன இவ்வளோ ரூடாக பேசுகிறான் பொறுக்கி அப்படின்ற மாதிரி வந்து அடுத்து இப்போ நம்ஜுனோட ரூமுக்கு தான் வந்து போகிறாங்க. இவனும் அதே பற்றி தான் சொல்ல போகிறான், என்னாலாமா இப்படி. நம்ஜூன் வந்து லைக் வந்து மெய்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து மெய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து நீங்கள் இளவரசரா ராஜாவா அப்படின்ட்டு வந்து தியா வந்து சாரி துர்கா வந்து கேட்குறாங்க. நான் இளவரசன்தான். நல்லதாக போச்சு. இளவரசி, உங்களுக்கு வந்து இடம்ல நல்ல சௌகரியமாக இருக்குல்ல, குறை எதுவும் இல்லைல்ல, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? ஐயோ, இந்த ஒரு டைலாக் எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. இல்லை சுஜி, எல்லாம் ஓகேவா தான் இருக்குது அப்படின்ட்டு சொன்னதுமே தான் அவங்களுக்கு சேர்க்காச்சு. அப்போ இது நம்ஜுனா, நம்ம நம்ஜுனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே வந்து இளவரசி, சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே, பேசலாமா? தாராளமா. மேட்ஸ் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாம் வந்து வெளியில் போயிடுறாங்க. உடனே சுஜியா ஓடி போய் நம்ஜுன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. டீ மச்சான், நம்ஜுன்னு வண்டியாடா, எனக்கு எவ்வளோ பயந்துட்டு இருந்தது தெரியுமாடா, ஒரு வழியா நீ வந்துட்டடா நம்ஜனே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. சுஜி, நீ ஆடி, உண்மையிலே நீ ஆடி. ஆமாண்டா, நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன்னு நினச்சேன், நல்ல வேலை நீயும் இருக்கடா. ஐயோ, இப்போதாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்குது. சரி சரி, இங்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பெரிய பிரச்சனை, விலகி போ. அதுவும் கரெக்டு தான். டே, அது மட்டும் இல்லைடா, நான் மட்டும் இல்லைடா, அப்புறம் லைக் வந்து உன் ஆளும் இங்கே தாண்டா இருக்கிறா. அப்போ வந்து எனக்கு என் புருஷனோட தங்கச்சியாக இருக்கிறாடா. என்னாடி சொல்கிற? அவ்வளோ தாண்டா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற வந்திருக்க. அம்பிகாவதிடா. ஏதே அம்பிகாவதியா? ஆமாண்டா. என்னோட பேர் கூட சுஜி இல்லைடா. அப்புறம் என்னோட பேர் வந்து துர்காவதின்னு வச்சிருக்கீங்கடா. இது என்னடி, எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. சிரிக்காதடா. அது மட்டும் இல்லைடா, ஒரு பிரச்சனையும் இருக்குடா. என்ன, உனக்கு மட்டும்தான்டா எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இந்த டயாங்க்கும் ஷூவுக்கும் ஒன்றுமே தெரிலடா. அவனுக்கு வந்து இந்த டைமில் இருக்கிற எனக்கு ஆளுங்க போல். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவங்க வந்து அந்த பார்த்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்கே போனாங்கன்னே தெரிலடா எனக்கு. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலடா. எனக்கு வந்து இது சரியாகவே படலடா. சரிடி சரிடி, எந்தா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் அது சரி வராது. நம்ம நைட்டு ரகசியமாக மீட் பண்ணலாம், நீ அவளையும் கூப்பிட்டு வந்துடு, சரியா? சர்றா. நான் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. நிறைய தடவை நல்லா வெறுத்திருக்கேன், கல்வி ஒத்துருக்கேன். ஆனால் இப்போ உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ஏய் போடி, போகிறேன். நீயும் ஆள் மாதிரி தானே இருப்ப, எருமைங்க ரெண்டும் அப்படின்னு அவங்க அப்படியே போயிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் டைம் ஆகுது. இப்போ வந்து லைக் அந்த லைக் சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் தான் வந்து இப்போது அங்கே நம்ஜுன்னு தியா சுஜி எல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து நம்ஜுனும் தியாவும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து ரொமான்ஸ் மலையாக பொழிஞ்சிக்கிட்டு சென்டிமெண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. போதும் உங்கள் ரொமான்ஸு சென்டிமெண்டெல்லாம், இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்காம இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும். உனக்கு ஏண்டி வைத்தறிச்சல், நீ மூடு. நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்ம எப்போ அந்த அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதை முதல்ல நம்ம பார்க்கணுமே. இதை பாருங்க ரெண்டு பேரும், நம்ஜுன் தான் இங்கேருந்து தப்பிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது அவ்வளோ சுலபம்ன்ட்டு எனக்கு வந்து தோணலை. நம்ம பொறுமையாக தான் எதாக இருந்தால் அதை ஹேண்டில் பண்ணியே ஆகணும். எடுத்தோம் கவுத்தோம்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்படி பண்ணோன்னா நம்ம எல்லாம் தான். புரியுதா? புரியுது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்,
ஃபர்ஸ்ட்டு நம்ம தேடி பார்க்கணும். அதுவும் யாருக்கும் தெரியாம அது வந்து ரொம்பவே ரிஸ்க். ஆனா அத கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாது. அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் அங்க வந்து சில சவுண்ட் எல்லாம் கேட்குது. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்தா வந்து ஷூகாவும், டயாங்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. செம்ம சண்டை நடந்துட்டு இருக்கு. பயங்கரமா ஆக்ரோஷமா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க எதுக்கு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க? தெரியலையே. சைலண்டா வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமோ பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த என்ன பேசுறாங்க அப்படின்றது வந்து எதுவுமே சுத்தமா கேட்கல. 2 பேருக்கும் செம்மையா அடிபடுது. லைக் காயங்கள் ஆகுது, ரத்தம் வழியுது. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஏன்னா அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து லைக் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் இதே மாதிரி போகும். அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு ரத்தம் காயம் இதோட அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்க 3 பேரும் இவங்க எதுக்கு வந்து இங்க நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஏதோ பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தான் தெரியலையே. யாருக்கு தெரியும்? எனக்கு என்னமோ வந்து சரியே வரல. சரியே ஏதோ படல. என்னமோ நடக்க போற மாதிரியே ஃபீலா இருக்குடி அப்படின்னு வந்து துர்கா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நம்ம வெளியிலே இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகைன் வந்து திரும்ப போயிட்டாங்க. அப்படி அவங்க வந்து ரூமுக்கு போயிட்டு அங்கேயே வந்து லைக் பெட்டில் தான் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. ஜங்குக்கும் வந்து லைக் அவர் ரூமுக்கு வராரு. லைக் அந்த துர்கா படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள ஹக் பண்ணிட்டு அவரும் அப்படியே தூங்கிடுறாரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வினோதனமா ஒரு கனவு வருது. லைக் என்னன்னா சரியா லைக் வந்து செமையா சண்டை நடக்குது. நிறைய ஒரு வார் பிரேக் அவுட் ஆகுது. கத்தி ரத்தம் அழுக இப்படின்ற இது எல்லாமே வந்து அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. லைக் வந்து அடுத்து வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சினாரியோஸ்லாம் வந்து அவங்களுக்கு வருது. அந்த மாதிரி லைக் வந்து அவங்களுக்கு எல்லாமே வருது. லைக் ரொம்ப வந்து தூக்கத்திலேயே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து லைக் ஜங்குக்கும் வந்து எதுக்குற என்ன சவுண்ட் அது அப்படின்ற அவங்க பார்க்கும்போது தான் வந்து லைக் வந்து இங்கே பக்கத்தில் படுத்துட்ருக்கிற வந்து துர்கா வந்து லைக் தூக்கத்தில் வந்து அவள் ஏதோ ஒரு கனவுல வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. இல்லை இல்லை இந்த மாதிரி நடக்கக்கூடாது, வேண்டாம், நிறுத்துங்க நிறுத்துங்க, இல்லை நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த சண்டை வந்து போயிட்டுருக்கு. லைக் வந்து அவங்க கனவுல அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. லைக் டீப் பிரெத்து. நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன். ஏய் ஏய் உனக்கு என்னாச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லை நீ கனவு தான் கண்டிருக்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. அவரும் திரும்ப பார்க்குற கனவா? இது கனவு மாதிரியே இல்லையே, உண்மையிலே நடந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அகெயின் வந்து லைக் ஜங்குக் வந்து அவங்களோட ஆர்ம்ஸில் வந்து துர்காவை படுக்க வச்சுட்டு அப்படியே வந்து தடவி கொடுத்துட்டே இருக்காரு. ஒன்றும் இல்லை அது வெறும் கனவு மட்டும்தான், ஒன்றும் இல்லை. ஆனால் இது கனவு மாதிரி இல்லையேடா, உண்மையிலே நடக்கிற ஒரு சம்பவம் மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்படின்றத வந்து தியா கிட்ட வந்து லைக் வந்து அம்பிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம நம்ஜுனை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ஜுன் வந்து அவருக்குன்னு வந்து இருக்கும்ல. ஸோ அந்த ரூம்ல அந்த ஸ்பேஸ்ல வந்து அந்த கார்டன் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து அவர் நடந்துட்டுருக்காரு. இப்போது 2 பேருமே அங்கே தான் போகிறாங்க. லைக் இந்த மாதிரி வந்து கனவெல்லாம் வந்துச்சு, எனக்கு என்னமோ உண்மையாக இது நடக்க போகுதோன்னு தோணுதுடா, இதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, இது கூட என் கனவுல வந்த மாதிரி தாண்டா இருக்குது. எனக்கு என்னமோ வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறது வந்து எனக்கு கனவாக வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுதுடா. அதே மாதிரியே தான் வந்து நடக்குது. ஒரு கொஞ்சம் டேஸும் ஸ்கிப் ஆகுது. லைக் டெய்லியும் அவங்க என்னென்னலாம் வந்து அந்த கனவுல வந்து பார்க்குறாங்களோ அதெல்லாம் தான் டெய்லியும் வந்து நடக்குது. இது இப்படி பண்ணால் இப்படி நடக்குது, இதை வந்து இந்த மாதிரி பண்ணால் அதை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அதை வந்து அவங்க அதை அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து லைக் வந்து யாரை பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி லைக் கல்யாணம் அந்த இது இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து நிறைய ராஜாக்கள் அதில் வந்து ஷூகா டயாங்கு நம்ஜுனுக்கு எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க.
லைக் வந்து இப்போ லைக் துர்காவும் அம்பிகாவும் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. யாருக்கு வந்து கொஞ்சம் மேட்ஸ் எல்லாம் வந்து சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. என்னடி பண்றது, யாரு வெடி போடுறது, பேசாம நம்ஜனுக்கு போய் போட்டுரு, அதுதான் பெஸ்ட் அப்படின்றதாவது முடிவு பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. லைக் டேயாங் பக்கத்துல போக போக என்ன ஆகுதுன்னா, டேயாங் வந்து அந்த ஈவலா அந்த சேஞ்ச் ஆகி லைக் வந்து அம்பிகா கிட்ட வர பாக்குறாங்க. லைக் அவங்க பிடிச்சி இழுத்தா அப்போ வந்து ராஜா ராணி இது எல்லாமே வந்து சரண்டர் ஆகிதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இது இருக்கு. ஆகிதானே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவரு நினைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு கூட்டா வந்து நம்ம ஷூகா தான். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸோ அவங்களுக்கு கனவு வந்திருக்கும்ல, அவங்க என்ன ஆகும் அப்படின்னா லைக் வந்து துர்கா என்ன பண்ணியிருப்பாங்க, அம்பிகாவை பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு அவங்க வந்து லைக் ஒரு வாள் வச்சிருந்திருப்பாங்க. அதை வச்சுதான் வந்து இப்போ சண்டை நடக்குது. உடனே காவலாளிகள் வரது, லைக் வந்து டயாங்கும் ஷூகாவோட அந்த காவலாளிகள் வருது. அண்ட் இந்த அரண்மனையில இருக்கிற காவலாளிகள் ஜங்குக்கு எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டை ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்கு. ஷூகாவும் நம்ஜனும் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ஜுன் தான் வந்து கற்றுக் கொடுத்துருந்துருப்பார். ஸோ எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சிவியரான ட்ரைனிங் 2 பேருமே வந்து எடுத்துருந்துருப்பாங்க, துர்காவும் அம்பிகாவதியும். ஸோ அந்த மாதிரி சண்டை தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒன்ஸ் வந்து அம்பிகாவை கை வச்சா அது சுத்தமாக முடிஞ்சிரும் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி செம்ம சண்டை நடக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த டயாங்கோட அந்த ஈவில் வந்து செம்ம வந்து ஃபோர்ஸாக போகுது. அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணா, ஜங்குக்கு வந்து டயாங் கூட சண்டை போடுற ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அண்ட் ஷூகா வந்து நம்ஜனும் செம்ம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அம்பிகாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ற வேலையா வந்து துர்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ செம்மையா சண்டை அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கு. சோல்ஜர்ஸ்க்கு இது எல்லாம் செம்மையா போயிட்டு இருக்கு. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போதுதான் வந்து லைக் என்ன ஆகுன்னா, லைக் வந்து அங்கங்கே ஸ்பைஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அம்பிகாவை பிடிக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் என்ன ஆகுன்னா, ஒரே கிக்கு தான் அந்த பர்சன் வந்து தூரமாக போய் விழுந்துடுறாங்க. ப்ரொடெக்டடாக வந்து துர்கா பார்த்துக்கிறாங்க. உடனே அங்கே இருந்த லைக் வந்து மற்ற இம்பார்ட்டண்ட்டான இருப்பாங்கல்ல, லைக் வந்து ஜங்கு கூட அம்மா பாட்டி தாத்தா இவங்க எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்த ராயல் கார்ட்ஸ்ல வந்து ஹை கிரேடடா இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் வந்து ப்ரொடெக்டடா வந்து இப்படி இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க கூட துர்காவும் போறாங்க, எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அங்க வந்து அட்டாக்ஸ் எல்லாம் நடக்குது. லைக் ரொம்ப பவர்ஃபுல்லான சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து இங்க ஜங்கு கூட சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் வந்து கொன்னுடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. லைக் வந்து இந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன ஆகுதுன்னா வந்து அங்கேருந்த துர்கா தான் வந்து ரொம்ப அங்கேருந்துக்க மற்றவங்க கூட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் செம்ம காயங்கள்லாம் வந்து ஆகுது. ஆனாலும் வந்து அவங்க சண்டை போடுறத நிறுத்தலை. இவங்க மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தாண்டா நீங்கள்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அவ்வளோ இதாக சண்டை போட்டுட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் வந்து ஜங்கு கூட அப்பாவும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க கொஞ்சம் வயசானவங்க அப்படின்றதுனால வந்து ரொம்ப கஷ்டமும் பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து அங்கே வந்து பர்சன் அப்புறம் அவங்க சில கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. வந்து அங்கே இருந்த மற்ற கார்ட்ஸ் எல்லாம் வந்து அடித்து கொன்று போட்டுடுறாங்க. அப்போ அங்கே ஒரு இளவரசர் நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே வந்து துர்காக்கா செம்மையா வந்து ஃப்ளாட் ஆயிட்டாங்க. யார் இவன் இவ்வளோ அழகா இருக்கா, இவ்வளோ அழகா ஒருத்தனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ரசிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த அம்பிகாவா தலையில் ஒன்று போட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, அங்கே வாய் வழியே தொடச்சிக்கோடி வழி இதடி அப்படின்ட்டு வந்து பார்த்தா அங்கே வந்து ஜின்னு தான் நின்றுட்டு இருக்காரு. அவனை பார்த்து நீ தாண்டி வழிவாங்க பாரு, எவ்வளோ அழகா இருக்கு, நீ அவன் சண்டை போடுது பாரு, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜின்னு வந்து பக்கத்தில் வராரு. உங்களுக்கு எதுவும் ஆகலையே இளவரசி அப்படின்ட்டு வந்து லைக் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் வந்து லைக் வந்து துர்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க.
ஆஹா எனக்கு எதுவும் ஆகல, உங்க அழகுலதான் நான் மயங்கிட்டேன் அப்படின்ட்டு வந்து சொன்னதுமே வந்து ஐயோ எவ்வளோ அழகா சிரிக்கிறான், அப்படியே அந்த லிப்ஸ் பார்த்தா அப்படியே கிஸ் பண்ணணும் போலயே இருக்கே அப்படின்ற மாதிரிதான் வந்து சுஜி லைக் வந்து தியாக்கு ஐயோ பேரை மாத்தி மாத்தி சொல்றேன், துர்காக்கு இருக்கு. அங்கிருந்த லைக் வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் பாட்டி என்ன இவ உளறிக்கிட்டு இருக்கா, என்ன பேசுற நீ, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, என்ன பேசுற நீ அப்படின்ற மாதிரிதான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு அழகான பையனை நான் பார்த்ததே இல்லை, எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படியே வந்து ஜின்னோட சீக்ஸ் ஏதாவது தொட போறாங்க. பட் அந்த டைம்ல வந்து ஜங்குக் வந்து என்ன பண்றாரு, லைக் துர்காவை பிடிச்சி இழுத்துறாரு. எவன்டா அது பார்த்தா ஜங்குக், ஐயோ இவனா முறைச்சு பாக்குறாரு ஜங்குக்கு. என்னடி நடக்குதுங்க? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒண்ணும் இல்லையா, அப்ப எதுக்கு நீ வந்து அவனை தொட போன அப்படின்ட்டு வந்து ஜங்கு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, அங்கே ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்களா. உனக்கு பொறாம சின்னதான், உனக்கு பொறாம, அதனால தான் என் அத்தை பொண்ணு என்ன தொடுறா, அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னு சொல்கிறாரு. இது இது என் மாமா பையனா, ஐயோ இவ்வளோ அழகா என் மாமா பையன் இருக்கும்போது போய் இந்த முரட்டு பிசை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மைண்ட் வைஸ் தான் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. அப்படியே ஜின்னதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நீ என் மாமாவா அப்படின்ற மாதிரிதான் மாமா அப்படின்ட்டு வந்து ஜின்ன ஹக் பண்ணலான்ட்டு போறாங்க. உடனே ஜங்க பிடிச்சி இழுத்து வச்சுட்டு, இங்க இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு உன் மாமா கேக்குதா, இறுதி இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கிறோம் உன்னைய அப்படின்ற மாதிரிதான் ஜங்குக்கு வந்து சொல்றாரு. அண்ட் அப்படியே வந்து அங்க நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. ரொம்ப ஃபைட்டு இன்டென்சிவா போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஜங்குக்கு கூட லைக் அகெயின் வந்து டேங் வந்து வராரு. ரெண்டு பேரும் செம்மையா ஆக்ரோஷமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜின்னோட கார்ட்ஸும் வந்து அவங்க ப்ரொடெக்டடாக வந்து பாதுகாப்பாக அந்த லைக் ஒரு அறைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. அங்கே வர எல்லா கார்ட்ஸையும் வந்து ஜின்னும் துர்காவும் வந்து சண்டை போட்டு தடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சம் ஃப்ளர்ட்டிங்காக போயிட்டுருக்கு. நல்லா தான் சண்டை போடுற, தேங்க்ஸ் மாமா, நீ சொன்ன அப்போ சரிதான் மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே தான் இந்த டே ஃபுல்லுமே போகுது. நைட்டு தான் வந்து டிஃபீட் பண்ணுறாங்க டயாங்கையும் ஷூகாவையும். லைக் வந்து ஷூகாவுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து இறந்துட்டாரு லைக் சண்டையில். கேட்குறதுங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் வேறு வழி இல்லை, கேட்டு தான் ஆகணும். டயாங்க வந்து பிடிச்சிருந்துருப்பாங்க, லைக் வந்து கொல்லலை, லைக் வந்து கொல்லாமல் தான் விட்டுருப்பாங்க, லைக் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு ஈவில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் வந்து எல்லாத்தையுமே பண்ண வச்சிருக்கு அப்படின்றது வந்து லைக் அவங்களுக்கு ட்ரீம்ஸாக வந்துருக்குல்ல துர்காவுக்கு. இப்போ வந்து அவங்க என்ன போகிறாங்கன்னா, அந்த ஈவில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, லைக் ஒரு பொருள் மாதிரி ஒரு டயாங்கோட உடம்புல இருக்குது, அதை எடுத்தால் சரியாகிடும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்களும் வந்து அவங்க டயாங்கோட கழுத்துலேயே கையிலையும் அது இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கழுத்தில் இருக்கிறத பிடிச்சி இழுக்கிறாங்க. அதே மாதிரியே வந்து கையில் இருக்கிறதையும் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அங்கே வந்து உடனே இதை நெருப்பில் போட்டாகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த அந்த பிடிச்சி இழுத்ததுமே அதில் இருக்கிற அந்த ஈவல் ஃபோர்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து வெளியில் வருது. அதை எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு வெளியில் வந்து அதை எப்படி வந்து அடக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ஜன் தான் ஒரு படிப்ஸாச்சு, அவர் வந்து புக்கை படித்து அவர் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் அவர் ஆல்ரெடி பண்ணி அந்த ஈவில் வந்து அடக்கி ஒடக்கி சில ஸ்பெல்ஸ் எல்லாம் அதில் எழுதி வச்சு அதை வந்து நெருப்பில் போட்டுடுறாங்க. அந்த நெருப்பில் வந்து அந்த சோலும் வந்து அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி போகுது. அந்த பொருட்களும் வந்து சாம்பலாகி போயிடுது. டயாங்கையும் காப்பாற்றிடுறாங்க. இந்த மாதிரி தான் அந்த சண்டையெல்லாம் நடக்குது. இப்படியே வந்து காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு அப்படி இதெல்லாம் கொஞ்சம் ஃபியூ டேஸும் போகுது. இப்போ எல்லாம் நார்மலாக எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
து லைக் வந்து துர்காவும் வந்து பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக வந்து வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்குறாங்க. ஸோ தூங்கி நெக்ஸ்ட் டே ஆகுது, அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அது ரொம்பவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் அது என்ன ஆகுன்னா, அவங்க தூங்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லை, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த இடம் இருக்குது. அவங்களும் வந்து வேக வேகமாக எந்திரிச்சு வந்து வெளியில் பார்க்குறாங்க. அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் வந்து அது என்ன மாதிரி இருக்குன்னா, அது ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. லைக் வந்து ஒரு பெரிய பேலஸை ஹோட்டலாக சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அது இருக்குது. அவங்களும் வந்து சுற்றி சுற்றி போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து லைக் வந்து அந்த ஜங்குக்கோட லைக் அந்த ராஜாக்கள் கால அந்த இதெல்லாம் இருக்குது. அப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா லைக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. லைக் வந்து தியா, நம்ஜுன்னு, டயாங்கு, ஷூகா, அப்புறமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனி, நிவி, யாக்ஷி எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே வந்து இறந்து போனதை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ எமோஷ்னல் ஆகுது. வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து லைக் இந்த மாதிரி நடந்தது எல்லாம் எதுவுமே வந்து மற்ற யாருக்குமே ஞாபகம் இல்லை. தியாவுக்கும் வந்து ஞாபகமே இல்லை. லைக் வந்து என்னடி ஆச்சு, இதுதானே இருந்து எதுக்கடி இப்படி அழுகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போதான் வந்து அவங்க இது வரைக்கும் நடந்ததை வந்து சொல்கிறாங்க. ஏய், இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, நாங்கள் செத்துட்டோமா, உன் கண்ணு முன்னாடி தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எப்படி சாக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு புரியலையா? மச்சான், உனக்கு தான், நீயும் தானடி அங்கே இருந்த, அவனோட தங்கச்சியா இருந்தலடி, உனக்கு மாடி மறந்து போச்சு. ஏய், நீ ஏதாவது புக்கை படிச்சு இருப்ப, அது அப்படியே உனக்கு கனவா வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை, இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து லைக் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து இன்னைக்கு கிளம்பணும், போய் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து போய் லைக் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அப்போ நம்ம திரும்ப வந்துட்டோமா, இது உண்மையிலே கனவு தானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த ராஜா இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களும் வந்து அந்த கன்ஃபியூஷன்லேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவங்களோட பேகெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. லைக் அதை திங்க் பண்ணிட்டே தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்குமா, கனவு தானா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு வந்து அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறாங்க. சாரி சாரி, தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து லைக் அவங்கள வந்து ஒரு பர்சன் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, துர்கவதி அப்படின்ட்டு. துர்கவதியா, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜங்குக்கு தான். உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு சொல்லும்போது தான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ இது ஜங்குக்கா, அந்த அரசனா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. நீ நீ யோசிக்கிறது சரிதான், நானே தான் அப்படின்ட்டு சொல்லும்போது தான் வந்து லைக் வந்து ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னதான் வந்து இருந்தாலும் அவன் அந்த டைமில் வந்து ஜங்குக் கேர் பண்ணிக்கிட்டது, பார்த்துக்கிட்டது, இது எல்லாத்துலேயுமே வந்து லைக் நம்ம துர்காவுக்கு ஜங்குக் மேலே லவ் வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி தான் இப்போவும் நடக்குது. அண்ட் வந்து இதோட இந்த ஸ்டோரியை வந்து நான் முடிச்சிடுறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸ் போடுங்க. அவ்வளோதான்டா ஃபிக்ஸிஸ். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட் இல்லை எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா அண்ட் டெலகிராம் சேனலோட லிங்க்கு அண்ட் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.